பஞ்சபதின்னு ஒரு சம்பிரதாயம். ஏன்னா அஷ்டபதியும் தரங்கமும் சேர்ந்தாவிலே ஒரு வந்துடும், அதை பிரிக்கவே முடியாது, நடுவில் எந்த ஒரு சுவாமியும் பாட முடியாது. அதுக்கப்புறம் நம்ம தாசர்கள்லாம் பாடி ராமதாசர் ஆரம்பித்து பாடுவோம். ராமதாசர் ஆரம்பிக்கும் பொழுது இந்த இவ்வளோ நாள் கிருஷ்ணனையே பாடினோம், ஜெயதேவர் பாடினார், அப்புறம் தரங்கிணிலையும் பாடினார். அப்போ ராமரை பாடணும். ஆனால் ராமரையும் பாடியிருக்கார், கிருஷ்ணரையும் பாடியிருக்கார் ராமதாசர். அவருக்கு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. தியாகராஜர் சொல்கிறாப்புல ப்ரோ பாரமா ரகுராமான்னு பாடுவார். அப்போ நான் பின்னாடி சரணத்தில் கோபிகாலகை கொண்டலத்தல் தாங்கிறார். நீ தானே கோபிகளுக்கெல்லாம் மலையை தூக்கினேங்கிறார். ராமனை மலையை தூக்கினார். அதனால் அவளுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. ஒரே மாதிரி அபாவம் தான் அவளுக்கு. பக்தி ஒன்று தான், பரமாத்மா ஒருத்தர் தான். அப்படி பார்க்கும்பொழுது ராமர் பிரத்யட்சமாக பத்ராச்சலத்தில் இருந்து அவருக்கு மனசில் கட்டளைகள்லாம் கொடுத்தார், அவர் அதை நிறைவேற்றினார். அவ்வளோதான். இவர் செஞ்சார்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா அதெல்லாம் செஞ்சுருந்தாருன்னா அவர் கவலைப்பட்டிருப்பார். கொஞ்சம் கவலைப்பட்டார், நம்ம எவ்வளோ கஷ்டங்கள்லாம் கொடுக்குறானே பகவான், நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு. ஆனால் எல்லாத்தையும் எதனால் ஏற்றுக்கொண்டார்னா, என் பகவான் இருந்து எனக்கு கட்டளை கொடுத்தார், நான் அதை பண்ணினேன், இனிமேல் அவன் அதை எப்படியோ ஒரு முடிவு கொண்டு வரட்டும், நான் அதை பற்றி கவலைப்பட போகிறதில்லை அப்படின்னு சொன்னார். இந்த 12 வருஷங்கள் காராகிரகத்தில் இருந்தார்னா அது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் அதை போல் கடைசியில் ஒரே ஒரு கீர்த்தனை பாடினார். இக்ஷ்வாக குலத்திலகான்னு ஒரு பாட்டு பாடுறார். அதில் மாத்திரம் கேட்குறார், இவ்வளவெல்லாம் பண்ணினேன்னா நான் ஏதாவது ஒரு திருகாணியான்னு என்னுடைய குடும்பத்துக்குன்னு பண்ணேன்னா, எல்லாமே உன்னுடைய ஆராதனைக்கு, உன்னுடைய பூஜைக்கு, உன்னுடைய அலங்காரத்துக்கு, இதுக்காக தான் பண்ணினேன் ஒழிய என்னுடைய சொந்த செலவு இதில் ஒன்று கூட கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது அதெல்லாம் போட்டுக்கிறதுக்கு மாத்திரம் நீ ஆசையாக இருந்த, ஆனால் தண்டனையை எனக்கு கொடுத்துட்டியேன்னர். தண்டனையை எனக்கு கொடுத்துட்டியே, இதெல்லாம் யார் கொடுத்தா தெரியுமா உனக்கு அப்படின்னா, மீ அப்ப தசரத மகாராஜா பம்பேனோ லேக்க மீ மாம ஜனகனை பம்பேனோன்னு கேட்குறேன். ஜனகன் அனுப்பிச்சானா, இல்லை உங்கள் அப்பா தான் ஏதாவது அயோத்தியிலேருந்து அனுப்பிச்சாரா? இதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு மனுஷ சுபாவம் அது எல்லாத்துக்கும் மேலே வருது. ராமனுக்கே இது மாதிரி வருதுன்னு சொல்லுவான். ராமாயணத்தில் சில இடங்கள் பார்க்கும்பொழுது விராதன் கபந்தன்லாம் வனத்தில் சந்திக்கும் பொழுது சீதைகிட்ட சொல்கிறார், இப்போ ரொம்ப உங்கள் சித்தி இருக்காளே ரொம்ப சந்தோஷப்படுவாங்கிறார் கைகேயி. ராமருக்கே இந்த நிலைமை இருக்குன்னா அப்போ ராமதாசனுக்கு வரக்கூடாதா? நிச்சயமாக வரும். அதனால அது ஏதோ ஒரு சமயத்தில் அந்த ஒரு தாபம் அதிகமாக இருக்கும்பொழுது அந்த ஒரு பிரார்த்தனையை பண்ணுறார் பகவான்கிட்ட, நீ காப்பாற்றக்கூடாதான். அதனால் இந்த தெப்பல கோர்வக அம்மா திட்டிதின ஐயா, இந்த அடி தாங்க முடியாமல் நான் ஏதோ உளறி இருக்கலாம், அப்பவும் அதை உன்னுடைய குழந்தை பேசுகிறான்னு நினச்சிக்கோ. குழந்தை பேசினா அம்மா தப்பாக நினைக்க போகிறது இல்லையே. உன்னையே நினைத்து கொள்கிறேன்னா உன்னையே நினைத்து கொள்கிறேன்னு தமிழில் எழுதிவிட்டா, அப்போ அதனால் கோச்சிக்கு போகிறது இல்லையா. அதுபோல் ராமரை அவருக்கு ரொம்ப சுதந்திரமானவர், எல்லாத்தையும் கேட்பார். நான் இவ்வளவெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், என்னமோ பார்த்துட்டு பேசாமல் இருக்கே, பலுக்கை பங்காரமாயனான்னு கேட்குறார். இவ்வளவு உரிமையோடு ஒருத்தர் பேசுகிறத பார்த்தா மற்ற பேர் கீர்த்தனை பண்ணினா எல்லாத்தையும் அவருடைய பெருமையாக பேசிட்டு போயிடுவா. அப்படி பேசலையே ராமதாசர். நேர ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது எப்படி இருக்குமோ அது மாதிரி பேசியிருக்கார். பிரார்த்தனையாக ஒரு தெய்வத்தை பண்ணதான் சொல்ல முடியாது. அதை அனுசரித்து தான் தியாகராஜனும் பார்த்தார். இவர் பலுக்கே பங்காரமாயினான்னு பாடினார், அவர் பலுக்கவே எமினா தெய்வமான்னு பாடினார். இதில் நீ பேசாமல் இருக்கிறது வேற இல்லை, சிறுநவ்வு, அதில் சிரிப்பு வேற ஒரு சிரிப்பு. ஓ தியாகராஜனா அப்படின்னு அப்படி சிரிக்கிறாப்பில் பண்ணியே எனக்கு ஏளனமாக இருக்கு இல்லையா, கஷ்டமாக இருக்கு இதெல்லாம் அப்படின்னு தியாகராஜர் அனுசரித்தது ராமதாசர் தான். ராமதாச தாச தியாகராஜனுத்த சிவச்சரித்திரான்னு பாடுறார். அதனால் ராமதாசனுக்கு தாசனாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டார். அதே மாதிரி க்ஷீரசாகரா அந்த பாட்டில் எல்லாம் ஒரு 2-3 இடத்துல ராமதாசருடைய தாசன் அவனுக்கு செஞ்சாப்பில் எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கிறார். அந்த ராமதாசர் கீர்த்தனைகளை அனுபவித்து அதன் பிறகு புரந்தரதாசர் பாடுவோம். புரந்தரதாசர் பகவானை பலவிதத்தில் ஆராதித்து நாம சங்கீர்த்தன மார்க்கத்தையும் பாகவத அனுஷ்டானத்தையும் நம்ம காண்பித்து கொடுத்தார் புரந்தரதாசர். உஞ்சவர்த்தி தர்மத்தை அனுசரித்து பகவன் நாமந்தான் கதி, அதுதான் சொத்து, பாக்கியெல்லாம் லட்சம் 9 கோடி அப்படின்னா நவகோட்டி நாராயணன் பேர். லட்சம் கூட இல்லை, கோட்டி, நவகோட்டி நாராயணன் இருந்தவர். பகவானை பார்த்த உடனே எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்தில் வைராக்கியம் அவ்வளவும் துளசி ஜலத்தோட இது எனக்கு வேண்டியதில்லை, ராமார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம்னு போட்டவர். அவ்வளவு ஒரு வைராக்கியம் வரணுமான்னா வைராக்கியம் அப்படி தான் வரும். அது முன்னாடியே நம்ம திட்டம் போட்டு வைராக்கியம் வரவழைக்க முடியாது. இன்றைக்கி வேண்டாமே நாளைக்கு வச்சுக்கலாமேன்டுவோம், இப்படியே போயிட்டே இருக்கும். வைராக்கியங்கிறது அந்த நிமிஷத்தில் விடணும். அப்படி வந்தவர் தான் புரந்தரதாசர். அதனால்
அது அவரை விட்டு போயிடுத்து, ஆசை அவரை விட்டு போயிடுத்து. என்ன ஆசைகள்லாம்னா எல்லா ஆசையும் உண்டு. புத்திரேஷனா, வித்தேஷனா, தாரேஷனா, புத்திரனிடத்தில் சில பேருக்கு ஆசை, நகைகள்கிட்ட ஆசை, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசை இருக்கலாம். எல்லாத்தையும் திறந்துட்டு ஒரு துளசி மாலையை போட்டுட்டார். நவகோட்டிக்கு சொந்தமாக இருந்தவர் ஒரு துளசி மாலையை போட்டுட்டார். இந்த அடவி துளசி மாலைக்கே அந்நியவது சிந்தை இல்லான்னார். எனக்கு எந்த பயமும் கிடையாது. ஒரு ராஜா வந்தான்னா பெரிய ஹாரங்கள்லாம் ரத்னஹாரங்கள்லாம் போட்டுருக்கான், அது தனியாக அவன் போயிட முடியுமா? போயிட முடியாது. அதுக்கு 4 காவலர்கள் வரா கூட. ஆனால் எனக்கு அந்த மாதிரி கவலை இல்லையா? அடவி துளசி மாலைக்கு அந்நியதொரு சிந்தை இல்லை. அதனால நீ எப்படியாவது என்னை காப்பாற்றி அனுகிரகம் பண்ண, என்னை கையை பிடிச்சி அழிச்சுன்னு போனார். வயசான காலத்தில் கிருஷ்ணனையே அவரை கையை பிடிச்சி அழிச்சுன்னு போகிறான். விளையாடுவானா, கொஞ்ச நாள் அழிச்சுன்னு போய் தாசர் என்ன பண்ணுறாரு பார்க்கலான்னு விட்டுவிடுவானா கையை. கண்டு கண்டு என்ன கைவிடுவர் ஓரங்கான்னு பாடுறார். இப்படி கை விட்டுவிட்டேன்னா அப்புறம் நான் எங்கடா போவேன் அப்படிங்கிறார். அந்த மாதிரி ஒரு பாவத்தோடு பாடினவர். இன்றைக்கும் அந்த பாடல்களை பாடும்பொழுது குருநாத்தால் நினச்சிக்கணும். நீனே அநாத வந்து பாடி அதுக்கு நடனம் பண்ணி காமிப்பார். அதை ட்ராமா மாதிரியே போட்டு காமிப்பாள். இந்த நாடகமெல்லாம் இப்போ நிறையா போடுறாளே, இதெல்லாம் வழி காமிச்சவர் அவர் தான். முன்னாடியே அது மாதிரி ஒரு பக்தி ஒரு சரித்திரங்கள்லாம் காண்பிச்சு அவர் தாசருடைய கீர்த்தனை பாடி ராமநாம பாயசிகை கிருஷ்ணநாம சர்க்கரைன்னா அங்கே இருக்கிற பாலில் சர்க்கரையெல்லாம் போட்டு எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுத்து அதெல்லாம் நாங்கள் எவ்வளவோ வாங்கி சாப்பிட்ருக்கோம். அப்படி தாசரை நினைக்கிறோமோ இல்லையோ அந்த ஒரு நடனத்தையும் அந்த பிரசாதத்தையும் நினைச்சோம்னா நமக்கு அந்த தாசருடைய அனுகிரகம் கிடைக்கும் சொல்லி அவரை நினைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த பல இடத்துல உண்டு. அது இந்த முக்கியமான இந்த இடத்துல உண்டு. புரந்தரதாசர் பாடினப்பறம் பிரம்மேந்திராவில் பாடுவோம். பிரம்மேந்திராள் வேதாந்த ரீதியாக பாடினாலும் நிறைய கீர்த்தனங்கள் பாடல. ஒரு 30 கீர்த்தனை தான் பாடியிருப்பார். அதில் வேதாந்த ரீதியாக ஒரு 5-6 பாட்டு, ராமனை பற்றி ஒரு 5 பாட்டு, கிருஷ்ணனை பற்றி ஒரு 5 பாட்டு, இப்படி எல்லாம் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதில் ராமகிருஷ்ணர்கள் தான் முக்கியமாக. நாம சங்கீதம் சொன்னால் ராமகிருஷ்ணன் தான் முக்கியமாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இது ராமனு கிருஷ்ணன் தான் மகா மந்திரத்திலே வரா. பாக்கி தெய்வங்கள்லாம் இல்லையான்னா இதில் எல்லாத்தையுமே அடங்கி போயிடுறதுன்ட்டார். ராமன் சூரிய குலத்தில் வந்தார், கிருஷ்ணன் சந்திர குலத்தில் வந்தார். சூரியனு சந்திரன் தான் உலகத்திலேயே ஆட்சி பண்ணிட்டு இருக்கா, இவா 2 பேரும் தான் அப்படின்னு ஒரு நாளைக்குனா. அதுபோல் இந்த ராமனு கிருஷ்ணனை தவிர வேறு ஜாஸ்தி பாடலை அவர். அப்படி பாடும்பொழுது அவருடைய ஒரு வேதாந்த கீர்த்தனத்தை அனுபவிக்கிறவா அந்த ஒரு ஸ்டேஜில் இருந்தால் அனுபவிக்கலாம். இல்லைன்னா பிபரே ராமரசம்னு அந்த ரசத்தை அனுபவித்து நிறைய பாடி அவரும் ஒவ்வொரு சரித்திரம் பாடும்பொழுதும் ஒரு கீர்த்தனை பாடும்பொழுதும் அதை வேதாந்த ரீதியாக தான் அணுகுவார். கேலத்தி மம ஹிருதயன்னா என்னுடைய ஹிருதயத்தில் பகவான் விளையாடின்னு இருக்கான்னார். அயோத்தியிலன்னா இருந்தால் அந்த ராகவன்னா அயோத்திங்கிறது எது? நம்முடைய ஹிருதயம்தான். வேறு எது ஹிருதயம்? அந்த ஹிருதயத்தில் அயோத்தியில் அங்கே பகவான் இருக்கானோ இல்லையோ என்னுடைய ஹிருதயத்தில் எப்பொழுதும் இருக்கான். அங்கேயானும் புறப்பட்டு போனால் வனவாசத்துக்கு என்னுடைய ராமன் எங்கே? கேலத்தி மம ஹிருதயே தகர அயோத்தியா நகர விகாரிங்கிறார். ஆனால் அங்கே சீத்தை இருக்காளான்னா சீத்தையை பிரிஞ்சு அங்கே 10 மாதம் இருந்தான். ஆனால் இங்கே அது கூட இல்லை. எப்பொழுதுமே சாந்தி விதேக சுதா சகச்சதி இப்படி சொல்லி கடைசியில் அங்கே இருக்கிற ராஜ்யம் இல்லையான்னா இப்பவும் ராஜ்யம் இருக்குது. பரமஹம்ச ராஜ்யோத்கார் அப்படின்னு. அதனால் அந்த பரமஹம்சாளுடைய ராஜ்யத்தில் ராமபக்தி சாம்ராஜ்யத்தில் அவன் தான் பூப்பனாக இருக்கான், பூபதியாக இருந்துருக்கான் என்று அழகான வேதாந்த விளக்கத்தை கொடுத்தவர் ராமாயணத்துக்கு பிரம்மேந்திரர். அதுபோல் அவருடைய கீர்த்தனைகள் பாடுறதுன்னா சின்ன பாட்டாக இருந்தால் கூட அதில் எவ்வளவோ ஆழ்ந்த கருத்துக்கள்லாம் பொதிஞ்சிருக்கும். அதை ஒரு தரம் பார்த்துட்டோன்னா அதில் அந்த ஆசை விடாது நமக்கு. அது மேலும் மேலும் பார்க்கணும்னு தோணும். அத்தனை ரகசியங்கள்லாம் உட்புகுத்தி நமக்கு சுலபமான மார்க்கமாக அவள் எப்படி பஜகோவிந்தம் பாடினாரோ அது மாதிரி இவரும் சுலபமாக ஸ்மரவாரம் வாரம் பஜரே கோபாலம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப சிம்பிள். கேட்கும்போதே கோபாலனை பஜிக்கக்கூடாது அப்படின்னு கேட்டார். யாரெல்லாம் பஜித்த குச்சேலம், பஜ கோபாலம் பஜித்த குச்சேலம் அப்படின்னா குச்சேலன்னா அவனுக்கு ஏதோ வேண்டியதாக இருந்தது, பாகவதன் ரொம்ப ஏழ்மையாக இருந்தால் என்ன அப்படின்லாம் இல்லையா. திரிஜகன் மூலம் தித்தி சுத்த காலம். அவன் பரமாத்மாடா, அவன் சாதாரண ராஜா இல்லை ஒரு யாச்சகனுக்கு கொடுக்கறதுக்கு. அவன் திரிஜகன் மூலம் 3 உலகங்களுக்கும் அதிபதி. அசுரர்களை எல்லாம் வதம் பண்ணவன் தித்தி சுத்த காலம். தித்தியினுடைய சுத்தாள் யார்? ராட்சசாள், தைத்தியர்கள். தைத்தியர்களுக்கெல்லாம் காலனாக விளங்கினவர். இப்படியெல்லாம் ரொம்ப சுலபமான கீர்த்தனங்கள். சட்டுன்னு அர்த்தம் புரிஞ்சுடலாம். ரொம்ப சிரமப்பட்டு
இது என்ன அர்த்தம் அப்படின்னு 4 பண்டிதாளை போய் கேட்க வேண்டாம். துருக துருத்தேங்கிறார். அது மாதிரி ஊகிக்க முடியாத ஒரு கற்பனையான வார்த்தைகள்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மேந்திராவை நினச்சி அதுக்கப்புறம் நம்ம தியாகராஜ சுவாமி, கோபாலகிருஷ்ண பாரதிகள் வாழலாம் பாடி, அவர்கள் பாடின கீர்த்தனங்கள் ராமர் பேர்லையோ கிருஷ்ணர் பேர்லையோ அநேகமாக அப்போ பாடும்பொழுதெல்லாம் கூட சொல்லுவார், குருநாதால் சொல்லுவார், அவள் ஏதோ கஷ்டத்தில் சில சமயம் பாடியிருக்கலாம், அந்த பாட்டெல்லாம் பாடாத ராமர். ஏன் இது கோபாலகிருஷ்ண பாரதி பாட்டு தானே அப்படின்னா, நாங்கள் பாடுறதில்லை, வருகலாமோன்னு பாடினார்னா அது சரித்திரத்தில் அந்த இடத்துல பாடியிருக்கார் வருகலாமோ, நாங்கள் வருகலாமோ பாட மாட்டோம். ஏன்னா அவனுடைய நிலைமைக்கு அவன் பாடினான், நான் சன்னதிக்கு வரலாமா வரக்கூடாதா, இந்த பறையன் உபச்சாரம் சொல்லவோன்னா, நீ பெரிய உத்தம குலத்தில் தானே பிறந்திருக்க, நீ அதை பாடணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒரு 7 பாட்டு பாடும்போது அதுவும் ஒரு சேர்த்து ஒரு பாட்டு பாடலாம். தனியாக ஒரு பாட்டு பாட சொன்னால் இந்த பாட்டு பாட மாட்டான். அந்த மாதிரி ராமதாசர் அடி வாங்கினான்னு சொன்னால் காராகிரகத்தில் தான் அந்த பாட்டு பாட மாட்டான். உன்னை சௌக்கியமாக வச்சுட்டுருக்கான் பகவான், நீ ஏன் கஷ்டப்படுற அப்படின்பர். அதுபோல் இதை செலக்ட் பண்ணும்பொழுதும் அவனுடைய குணத்தையோ பெருமையோ வர்ணிக்கிறாப்பில் அவளுடைய கீர்த்தனைகள் பாடுறது உச்சிதம். அதுதான் பெரியவா காட்டின வழி. அப்படி இந்த பஞ்சபதி கீர்த்தனைகள் எல்லாமே அமைஞ்சிருக்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம்.